என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. நாளிலும் என்னோடு கூட நீங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் உங்களுக்காக கடைசி பகுதியை வாசிக்கிறேன். அது கர்த்தருடைய பஸ்கா. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் தேவரீர் ஞாயிற்றுக்கிழமைகளிலே உம்முடைய பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாங்கள் பஸ்காவை பற்றி நாங்கள் வாசிக்க தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். உண்மையான தேவனுடைய பஸ்காவை பழைய ஏற்பாடு எவ்வளவாய் ஒழுங்காய் தேவன் அதை அமைத்து கொடுத்திருக்கிறார் என்பதையும், புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எங்களுக்கு அதை எப்படி ஆவிக்குரிய ரீதியிலே ஆசரிக்க வேண்டும் என்பதையும் தேவரீர் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள இன்றைக்கு வந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்திலே எங்கள் துயரங்கள், துக்கங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் போக்குவதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டது. அதை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். உம்மை தேடி வந்திருக்கிறோம். நாங்கள் தேடுகிற எங்கள் தேவன் எங்களுக்கு தெம்படுவாரே ஆனால் இந்த உலகம் எங்களை தேடி வரத்தக்கதாக இருக்குமே ஒழிய நாங்கள் உலகத்தை தேடி போக வேண்டிய வேலை எங்களுக்கு இராது. ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடட்டும், உம்மை கனப்படுத்தட்டும், உம்மோடு கூட நாங்கள் வாழட்டும், உமக்காய் நாங்கள் வாழட்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகள், கிருபைகளை இந்த நாளிலே எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பஸ்காவை பற்றினதான சிந்தனைகளை இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகின்றோம். பஸ்காவை குறித்து நான் உங்களுக்கு ஒரு 3 மிக முக்கியமான தலைப்புகளை நான் சொன்னேன். பஸ்காவினுடைய ஆயத்தம், பஸ்காவினுடைய ஆசரிப்பு, பஸ்காவினுடைய ஆலோசனை என்று சொல்லி, இந்த ஆயத்தம் என்ற பகுதியிலே முதற் பகுதியாய் தேவன் குறித்த ஒரு நாள் என்று சொல்லி யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் 6வது வசனத்திலும் 18வது வசனத்திலும் 3 வசனங்களிலும் நாம் மாதம், நாள், வருடம் என்ற வார்த்தையை கவனிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவனுடைய பஸ்காவை நாம் ஆசரிக்க வேண்டுமானால் அவர் முதலாவது நமக்கு சொல்லுகிற ஒரு கட்டளை என்னவென்றால், நீங்கள் பஸ்காவை ஆசரிக்கிறவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் முதலாவது பஸ்காவினுடைய நாளை நீங்கள் அறிய வேண்டும். யூ ஷுட் நோ த டே ஆஃப் த லார்ட், த டே ஆஃப் பாஸ்ஓவர். தேவனுடைய நாளாகிய பஸ்காவை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, ஒரு குறிக்கப்பட்ட நாள் என்பது தேவன் தம்மை ஆயத்தப்படுத்தின, நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நாள் என்று சொல்லி, குறிக்கப்பட்ட நாள் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் அதை ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை கூட குறிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாளிலே என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றின காரியங்களையும், அதனோடு கூட தேவன் காலங்களை எப்படி தன்னுடைய கரத்திலே வைத்து ஆளுகை செய்கிறார் என்று சொல்லி ஆளுகையை பற்றியும், இந்த காலத்தை பற்றி, நாளை பற்றி, நேரத்தை பற்றி ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் அல்லது சரியான நிலையிலே செய்ய வேண்டும் என்று தேவன் அதை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு வாக்குத்தத்தத்தையும், அதை 500 வருடங்களுக்கு பின்பாக யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே நிறைவேறுதலை பற்றியும் நாம் கவனித்தோம். இது இல்லாமல் தானியேல் புத்தகத்திலே அவர் ராஜ்யங்களை வருகிற காலங்களை பற்றி பேசுகிறார், ராஜாக்களுடைய வருகிற காலங்களை பற்றி பேசுகிறார். ஏறக்குறைய கோரேஸ் பிறப்பதற்கு 100 வருஷத்திற்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் கோரேசனுடைய பிறப்பின் நாளையும் ராஜ்யத்தையும் மேதிய பெர்சியாவினுடைய அதிகாரத்துங்களை பற்றியும் இவைகள் எல்லாவற்றையும் பற்றியும் ஆண்டவர் கருத்தாய் சொல்லும் பொழுது, அந்த நாளை, நாட்களை, வருடங்களை, குறிப்புகளை ஆண்டவர் மிகவும் குறித்தவராய் அவர் பேசினதை குறித்து நாம் கடந்த வாரங்களிலே நாம் கவனித்து வந்தோம். கடைசியாய் முடிக்கும் பொழுது ஒரே ஒரு வசனத்தோடு கூட நான் உங்களுக்கு முடித்து நான் அனுப்பினேன். இன்றைக்கு அந்த வசனத்திலிருந்து அடுத்த பகுதியை நாம் ஆரம்பிக்கலாம். என்னோடு கூட யோபு 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், யோபு
24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறதென்ன? அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? அப்படியானால் இன்றைக்கு நிறைய பேருக்கு தேவனை தெரியும், ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் ஆண்டவருடைய நாள் தெரியவில்லை. அப்படின்னு சொன்னா நாம் தேவனுடைய நாளை அறியாததற்கு காரணம் என்னவென்று சொன்னால் தேவனை சரியாய் அறியாததுதான் காரணம். நான் உங்களுக்கு அதை புரியும்படியாய் நான் இப்படி சொல்லுகின்றேனே. நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், ஒரு கிராமத்தினுடைய நுழைவு வாயிலே எதிரே இருக்கிற ஒரு வீட்டிலே ஒரு கழுதை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கழுதையை நியமித்து அந்த கழுதையை தான் பயன்படுத்துவதற்கென்று ஒரு நாளை ஆண்டவர் நியமித்து அது கட்டி இருக்கிற நிலைமையை கண்டு அந்த கட்டி இருக்கிறதையும் நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லத்தக்கதாய் தேவன் ஒரு கழுதையை பற்றியும் அது கட்டியிருக்கிற நிலைமையை பற்றியும் அது ஒருவரும் ஒரு காலமும் ஏறிடாத பயன்படுத்தாத ஒரு கழுதை என்றும் அந்த கழுதையை தான் பயன்படுத்துவதற்கு ஒரு நாளை குறித்து ஒரு நேரத்தை குறித்து தம்முடைய சீஷர்களை அனுப்பி அவைகளை கொண்டு வர சொல்லுகிறார். So God knows his own time. அவருடைய நேரத்தை தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்பீர்களானால், 18 வருஷமாய் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவியினால் கட்டப்பட்டிருந்த ஒரு ஸ்திரீயானவள் ஒரு நாளிலே ஜெபாலயத்திற்கு வரும் பொழுது இயேசு அந்த இடத்திலே இருந்தபடியினாலே அந்த 18 வருஷத்தினுடைய கட்டு அதை உண்டாக்கின அந்த ஆவியின் கிரியைகளை தேவன் அழித்து அவர்களை விடுதலையாக்கினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 18 வருஷமாய் அவள் கட்டப்பட்டிருந்தாள் என்பதை இயேசு அறிந்துதான் விடுதலையாக்கினார். He know his time. அவருடைய நேரம் அவருக்கு தெரியும். நீங்கள் அது இல்லாமல் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரையில் உள்ள வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 38 வருஷமாய் படுக்கையிலே கிடந்த ஒரு மனுஷன் அந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே படுத்திருக்கிறதை ஆண்டவர் அறிந்து அவனிடத்திலே போய் நின்று அவன் வெகு காலமாய் வியாதியாய் இருக்கிறான் என்பதை அறிந்து வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். எந்த நேரத்தில் இயேசு வர வேண்டும் என்பதை, எந்த காலத்தில் அவர் வர வேண்டும் என்பதை, யாரிடத்திலே வர வேண்டும் என்பதை பரலோகம் அறிந்திருக்கிறது. தேவன் முன் குறித்திருக்கிறார். இயேசு அதை சரியாய் நிறைவேற்றுகிறார். ஆனால் நீங்க பாருங்களேன், இந்த 3 அக்கேஷன்லேயும் ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று இருக்குது. என்னன்னா, இந்த கட்டப்பட்டிருக்கிற கழுதை ஒருவேளை இதை கட்டியே வச்சிருக்கிறாங்களேன்னு சொல்லி கட்ட அவிழ்த்துட்டு போயிருந்தா இயேசு குறித்த நேரத்திலே அது கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்காது. 18 வருடமாய் கூனியாய் இருந்த ஒரு ஸ்திரீ 18 வருஷமா அவ சர்ச்சுக்கு வராங்க, எந்த சுகமும் கிடைக்கல, எந்த சுகமும் கிடைக்கல. அப்படின்றதுனால சரி இன்னைக்கு ஒரு வாரம் சர்ச்சுக்கு போகாம இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாள் அவங்க வராம இருந்திருந்தா அந்த கட்டு அவர்களை விட்டு அவிழ்க்கப்பட்டிருக்காது. 38 வருஷமாய் படுத்திருந்த ஒருவன், நான் இங்க படுத்து 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 நான் சுகம் கிடைக்கும்னு பார்த்து எனக்கு கிடைக்கல, இனி வேற எங்கேயாவது கூட்டிட்டு போங்களேன்னு சொல்லி ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்து சுகம் கிடைக்கலன்றதுனால இந்த பக்கம் மதுரைக்கு போகலாமா, அல்லது தூத்துக்குடிக்கு போகலாமா, திருநெல்வேலிக்கு போகலாமா, நாகர்கோயிலுக்கு போகலாமா, வேற எங்க கன்னியாகுமரிக்கு போகலாமான்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய காரியத்தை வேறு எந்த இடத்திலும் தேடி ஓடாதபடிக்கு தேவன் எங்கே இருப்பார் என்று நன்காய் அறிந்த இடத்துல இருப்போமானால் 38 வருஷத்தினுடைய படுக்கையை மாற்றுவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையில் ஆராதிக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ சமூகத்தை தவிர்த்து நீங்கள் வேற எந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்து நீங்கள் வேற எந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் கேட்கணுன்னாலும் அந்த நேரத்துக்கு தர வேண்டிய, அந்த நேரத்துக்கு பசியாற்ற வேண்டிய ஒன்றை கொடுப்பார். ஆனால் நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் நிரந்தர தீர்வு எங்கே இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதை தான் இயேசு கிறிஸ்து, நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது
ஒரு கல்யாணத்திலே அவர் போய் அந்த கல்யாணத்திலே அழைக்கப்பட்டபடியினாலே அந்த அழைப்பை பெற்று அவர் போய் அந்த கல்யாணத்திலே கலந்து கொள்ளும் பொழுது திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அப்படின்னு வருது. திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது, இந்த குறைவு என்று வரும் பொழுது அந்த இடத்திலே மரியாள் இடத்திலே போய் கேட்கிறார்கள். மரியாள் இயேசுவின் இடத்திலே வந்து கேட்கிறார். அவர்களுக்கு திராட்சரசம் குறைவுபட்டாயிற்று, அவர்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? என்ன சொன்னாரு? ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை, என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை. So God know his own time. அவருடைய நேரம் என்ன என்பதும் அவர் செய்யக்கூடிய வேலை என்ன என்பதும் அவருக்கு தெரியும். ஆனால் அந்த வேலைக்கு நாம் காத்திருக்கிறதை தவிர்த்து விட்டு சில நேரங்களில் சிலர் ஆண்டவருடைய நேரத்துக்கு காத்திருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் கர்த்தருக்கு நேரத்துக்கு காத்திருக்கிறதுக்கு பதிலாக நம்ம கர்த்தருக்கு ஒரு நேரத்தை கொடுப்போம். 2 மாதத்திற்குள்ளே கர்த்தர் இதை முடிக்க வேண்டும், 1 வருடத்திற்குள்ளே கர்த்தர் இதை முடிக்க வேண்டும், 4 நாளுக்குள்ளே கர்த்தர் இதை முடிக்க வேண்டும். நீங்கள் நாளையும் நேரத்தையும் ஆண்டவருக்கு குறிச்சிக்கினா கூட நடக்காது. ஆனால் அவருடைய நேரம், அவருடைய வேலை இருக்கு பாருங்க, கரெக்டாக அந்த நேரத்தில் அவர் அதை கரெக்டாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு தேவனை பின்பற்றுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா இயேசு கிறிஸ்து சீஷரை பார்த்து சொல்கிறார், நம்ம அக்கறைக்கு போவோன்றார். சரி, அக்கறைக்கு போவோன்னு சொல்லி அக்கறைக்கு அவர்கள் புறப்பட்ட பொழுது இயேசு கரையிலே ஒரு தனிப்பட்ட தனி இடத்துல உட்கார்ந்து அவர் வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். இவங்க எல்லாம் போயாச்சு, நடுராத்திரி ஆயிடுச்சு, நடுராத்திரியில் கப்பல் நடுக்கடலில் நிற்குது, காற்று அடித்து அவர்கள் தண்டு வலிக்கிறது, சிரமமாக இருக்கிறத வேதம் சொல்லுகிறது. இயேசு கரையிலே இருந்து கண்டு, இவங்களை அனுப்பும் போது அவர் பார்த்தாரான்னு தெரியல, எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கிறாங்க, எப்படி போகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனால் அவங்க அங்கே நடுக்கடலை கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவருக்கு தெரியுது. அப்படின்னா நீங்கள் பாருங்களேன், நம்ம சந்தோஷமாக இருக்கும் பொழுது தேவ சமூகம் நமக்கு நிரப்புவதை பார்க்கணும். நாம் எந்த இடத்துல கஷ்டப்படுறோமோ அந்த இடத்துல கர்த்தர் கண்டிப்பாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் யோசேப்பை குறித்து வாசித்து பாருங்களேன். அவனுடைய தகப்பன் அவனுக்கு வந்து பல வர்ண வஸ்திரத்தை அங்கேயே போடுகிறார். அப்படி போட்ட உடனே அவனுக்கு வந்து தேவ பிரசனம் உண்டாயிற்று அப்படின்னு வரல. அவனுடைய தகப்பன் தேவனை பற்றி நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்குறத மனசில் வைத்துக் கொள்கிறான். ஆனால் எந்த இடத்துலையும் நீங்கள் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பதை ஆணித்தரம் இருந்தார் என்பது இல்லை நம்ம சொல்ல முடியாது. இருந்தார், ஆரம்பத்திலேருந்து இருந்தார். ஆனால் ஒரு இடத்துல ஆண்டவர் கண்டிப்பாக இருந்தார் என்பதை வேதமே சுட்டி காட்டுகிறது. எங்கே என்றால், கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்ட உடனே கர்த்தரோ யோசேப்போடு இருந்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா தேவ தூதர்லையும் வாங்கப்பா, கீழே இறங்கி வாங்க, யோசேப்பு கிட்ட நான் போகணும். ஆகையினால சிறைச்சாலை கதவெல்லாம் கொஞ்சம் திறந்து ஒரு சிங்காசனத்தை போடுங்க, உட்காந்து கொஞ்ச நேரம் நான் யோசேப்போடு இருக்க போகிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது கிடையாது. இந்த முதலமைச்சர் பிரதமர்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோயில்பட்டிக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் கோயில்பட்டியை க்ளீன் ஆகிடும், தெரியுங்களா? அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. அவர் தூதரோடு சேனையோடு வந்துட்டா, எல்லாருமே வந்துட்டா அஸ்திபாரமே அசைஞ்சிரும் அப்படின்னு தெரியும். அதனால் நம்ம எல்லாரும் எங்கே இருங்க, நான் மாத்திரம் போயிட்டு வரேன்ட்டு கர்த்தரோ அப்படின்னு தான் இருக்கும் வாசனம். அப்படி கர்த்தர் அங்கே அவனோடு இருந்தார் அப்படின்னு வராது, அது அதிகாரத்துவமாக வரும். கர்த்தர் அப்படின்னு தான், கர்த்தரோ அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் விட்டுட்டு ஆண்டவர் மாத்திரம் யோசேப்போடு அந்த சிறைச்சாலைக்கு இருக்கிறதுக்காக வந்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய இன்ப காலங்களிலே கர்த்தர் இருந்ததை எந்த அளவிற்கு கனத்தோடு மகிமையோடு சொல்லப்படுகிறதோ தெரியவில்லை. ஆனால் அவனுடைய துன்ப காலத்திலே உறுதியாய் சொல்லப்படுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. நீங்கள் கடந்து போகிற பாதையிலே, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே, நீங்கள் யார் உங்களோடு இருக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நேரம் என்று ஒன்று உண்டு. அந்த நேரத்தில் அவர் நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார். இந்த யோபு புத்தகத்தில் நான் கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னது போல, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஜனங்களின் வாழ்வின் கேடுகள் நிகழும் காலத்தை அவர் அறிந்திருக்கிறார்.
அறிந்தவர் அந்த காலத்தில் தம்முடைய ஜனங்கள் என்ன பரிகாரம் செய்தா அந்த நேரத்தை அவர்கள் தாண்டி போகலாம், ஜெயித்து அவர்கள் கடந்து போகலாம் என்ற பரிகாரத்தையும் அவர் வைத்து விட்டார். ஆனால் ஜனங்களுக்கு தேவன் பரிகாரம் வைத்திருக்கிற நேரமும் தெரியவில்லை, பரிகாரமும் தெரியவில்லை. ஆகையினாலே சிக்குண்டு போகிறார்கள். இதைதான் யோபு சொல்லுகிறார், இதைதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய நேரத்தை நீங்களும் நானும் கவனிக்க வேண்டும். அப்படி தேவனுடைய நேரத்தை கவனிக்கும் பொருட்டாக நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவன் தேவனுடைய நேரத்தை எப்பொழுது சரியாய் அறிவான் என்று சொன்னால், யார் ஒருவன் தேவனை சரியாய் அறிவார்களோ அவர்கள் தேவனுடைய நேரத்தை அறிவார்கள். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவரை பற்றி தெரியும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த யூதருடைய ரபிக்கள் இருக்கிறார்கள், யூதருடைய பரிசேயர்கள் இருக்கிறார்கள். இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் வேதத்தை அறிந்தவர்கள், வேதத்தை கற்றவர்கள், வேத ஞானமுடையவர்கள், வேதத்தை பற்றின விளக்கங்கள் தெளிவுகள் அதனுடைய சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்து சட்டமாய் பேசுகிறவர்கள். சட்டமாய் பேசினாலும் சரி, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மேசியாவாய் இந்த உலகத்தில் வந்தார் என்பதை அவர்கள் காணக்கூடாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டது. ஏன் என்று சொன்னால், தேவனுடைய சட்ட திட்டங்களை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தேவனை அறியவில்லை. தேவனை அறியவில்லை. தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கொடுக்கிற தன்மையையும் தேவன் செய்கிற தியாகத்தை எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தேவனை அறியவில்லை. தேவன் கொடுத்த பிரமாணத்தையும் பாடல்களையும் சரித்திரங்களையும் அறிந்திருக்கிறார்கள், வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் கொடுத்த எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்கள், ஆனால் கொடுத்தவரை அவர்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. ஆகையினால்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதிலே தெளிவாய் சொல்லுகிறார், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே அதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் அதை அறியாமல், இவர் யார் என்பது தெரியாமல் நீங்கள் செய்து விட்டீர்கள். ஜீவாதிபதி, ஜீவனுக்கெல்லாம் அதிபதியாய் இருந்தவர், ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர், மனுஷனாய் வந்தவரை நீங்கள் அறியவில்லை, சரியாய் அறியவில்லை. நான் சொல்லுகிறேன், சில நேரங்களில் ஆண்டவரை நாம் சரியாய் அறிய முடியாததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், வேதம் சிலருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நமக்கு ஆதாரமாய் சொல்லுகிறது. நீங்கள் சாஸ்திரிகள் ஞானிகளை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த முதல் 2 வசனத்திலே சொல்லப்படுகின்ற சாஸ்திரிகள் எல்லாரும் பெத்லகேமிற்கு வந்த பொழுது, யூதயா தேசத்திற்கு வந்தவுடனே, எருசலேமிற்கு வந்தவுடனே அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி என்ன? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்ப ராஜாவாய் பிறக்கிற ஒருத்தரை எங்க தேடுவாங்க? நம்முடைய ஆண்டவர் ராஜா தான், சந்தேகம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் ராஜாவாய் இருக்கிறதினாலே அவர் ராஜரீகமாய் தான் பிறப்பார் என்பது இவர்கள் எதிர்பார்த்த காரியம். இப்போ நம்ம கூட எடுத்துக்கோங்களேன், சில நேரங்களில் ஏதோ ஒரு தேவை இருக்குது, ஏதோ ஒரு காரியம் நமக்கு நிறைவேறணும். நிறைவேறும் போது நம்ம அதை எப்படி எதிர்பார்ப்போம்னா, நமக்கு ஏற்ற மாதிரி எதிர்பார்ப்போம். நம்ம தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னென்னா, அவர் ஒரு பெரிய ராஜா, அவர் மகத்துவம் உள்ளவர், நமக்கு எப்படி கிரியை செய்வார்னு சொன்னால் அந்த மகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி கிரியை செய்வார், இப்படி செய்வார், அப்படி செய்வார், இப்படி இந்த வழியெல்லாம் செய்வார், இன்னார் மூலமாக செய்வார், அண்ணால் மூலமாக செய்வார், ஏதோ ஒரு காரியத்தை நம்ம யோசித்து அதே மாதிரி தான் அன்னைக்கு சாஸ்திரிகள் ஞானிகள், வேதம் சொல்ல வைஸ்மேன் ஞானிகள் ராஜாவை தேடினார்கள். ராஜரீகமாக எங்கேயாவது பிறந்திருப்பாரா என்று சொல்லி அந்த ஊரில் போய் கேட்ட உடனே ராஜா வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? அவங்க உடனே சொல்லிடுவாங்க. ஒரு ஏழை வீட்டில் நடக்கிறது எங்கேருந்து தெரிய போகுது? ராஜா வீட்டில் நடக்கிறது தெரியும். ஆகையினாலே அவங்க கேட்டாங்க, ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? இன்றைக்கி கூட ஆண்டவரை நம்ம பார்க்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், ராஜரீகமான பதிலே, ராஜரீகமான நிலையில தான் தேவன் நமக்கு தோன்றுவார் என்று கிடையாது. அவர் தமக்கு விரும்பின வழியிலே அவர் தோன்றுவார். ஒரு முறை ஆண்டவர் தம்முடைய பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது 2 ஆடுகளை பற்றி சொல்ல, வெள்ளாடு செம்மறி ஆடு என்று சொல்லுகிறார். அதில் சொல்லும் பொழுது, நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை.
நான் வியாதியாக இருந்தேன். அப்போ அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே நீர் எப்பொழுது அப்படி இருந்தீர்? நீர் வஸ்திரம் இல்லாது இருந்தீரோ? நீர் பசியா இருந்தீரோ? நீர் வியாதி உமக்கு எப்படி வரும்? அப்ப ஆண்டவர் சொல்றார், இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்கிறீர்களோ. அப்ப ஆண்டவர் இருக்கிறார், எங்க இருக்கார், எப்படி இருக்கிறாரு இன்னும் நமக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படியே சிங்காசனத்தில் உட்கார்ந்து ராஜரீகமாவே இருப்பார், அப்படியே படிச்சு அப்படியே நம்ம கேட்டு பழகிட்டோம். ஆனால் எந்த தோற்றத்தில் ஆண்டவர் நமக்கு வருவார், எந்த விதத்தில் வந்து நம்மோடு கூட பேசுவார் என்பது தெரியாது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவை ராஜாவாய் தேடினார்கள், ஆனால் அவர் ஒரு மாட்டுக்கொட்டையில் பிறந்தார். நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்மன்னர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஐஸ்வர்யத்தினுடைய சம்மன்னர், அவர்தான் அதற்கு அதிகாரி, அவர்தான் அதனுடைய கொள்ளிடம், அவர்தான் அதற்கு எல்லாவற்றுக்கும் உரியவர். அப்படின்னா தேவனை பார்க்கிறவர்கள் ஐஸ்வர்யமானாகவே பார்ப்பார்கள், ஐஸ்வர்யவானாகவே கவனிக்கிறார்கள். ஐஸ்வர்யம் தான் தேவனுடையது, ஐஸ்வர்யம் இருந்தால் தான் தேவன் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு உலகம் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்திலே நிறைய இடங்களிலே வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி, இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சிலருக்கு சுவிசேஷத்தையும் ராஜ்யத்தையும் ஆண்டவர் அறிவிக்கும் பொழுது நிறைய இடங்களிலே பார்த்தால், நீங்கள் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55வது வசனத்திலே, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா. நீங்க மார்க் 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, இவன் தச்சன் அல்லவா, தச்சனா பார்த்தாங்க இயேசு கிறிஸ்துவை. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்பீர்களானால், பாவிகளோடு ஆயக்காரரோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணுகிறாரே, அப்படின்னா இவர் ஒரு தெய்வீகத்தில் வாழ்றவர் கிடையாது, பாவிகளோடு இருக்கிறாரு, ஆயக்காரரோடு இருக்கிறாரு. அப்போ ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை என்பது இவர் வாழல அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை நினைத்தார்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே தன்னுடைய வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்த சீமோன் இப்படி யோசிக்கிறார், என்னன்னா இவர் தீர்க்கதரிசியானால் தன்னை தொடுகிறவள் இன்னார் என்று இவர் அறிந்திருப்பாரே. நீங்க லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கூட சீஷரில் கூட எம்மாவூருக்கு போனவங்க அதான் சொன்னாங்க, அவர் வல்லமையான தீர்க்கதரிசியாய் இருந்தார் அப்படின்றான், வல்லமையான தீர்க்கதரிசியாய். லூக்கா 23ஆம் அதிகாரம் 35-39 வசனங்களை வாசிப்பீர்களானால், சிலுவையிலே தொங்குகிற கல்லலிலே ஒருவன், அந்த வழியாய் செல்லுகிற ஜனங்களிலே சிலர், நீ கிறிஸ்துவானால் உன்னை நீ ரட்சித்துக்கொள், இறங்கி வா. அப்படின்னா ஒவ்வொருத்தரும் கிறிஸ்து, ராஜா, இயேசு, பிதாவினுடைய குமாரன், இப்படி பார்த்தா ராஜரீகமாகவே அவர் செயல்படுவார். நம்ம அப்போ ஒரு ராஜரீகம், ஒரு மேன்மை கிடைச்சிருச்சுன்னா அப்போ அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் உலகத்தில் நம்ம பார்த்து பழகிட்டோம் இல்லைங்களா. அந்த பழக்கத்திலேயே இயேசு கிறிஸ்துவை பார்க்குறோம். அவரை பார்க்கும் பொழுது ராஜரீகமாகவே பார்க்கறதுனால நான் சொல்கிறேன், அவரை இன்னும் சரியாய் அறியவில்லை, இன்னும் சரியாய் எளிமையாக நாம் புரிந்து கொள்வதற்கு சொல். நான் இந்த சபைக்கு ஒரு போதகராய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். இந்த சபையில் போதிக்கிற வேலையை நான் செய்கிறேன், என்னுடைய கடமையை நான் செய்கிறேன். நீங்கள் எல்லாரும் என்னை பாஸ்டர்னு மதிக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட அன்பாக இருக்கிறீர்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்களேன், நீங்கள் என்னை அறிந்து கொள்வதற்கும் என்னை அறிந்து கொள்ளுகிற விதத்திற்கும் என் வீட்டிலே என் மனைவியும் என் பிள்ளைகளையும் என்னை அறிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் என்னை பார்க்கும் பொழுது ஒரு போதகருடைய மதிப்போடு பார்க்கிறீர்கள், ஒரு போதகருடைய நிலையோடு பார்க்கிறீர்கள். ஆனால் என்னுடைய வீட்டிலே என்னை பார்க்கிறவர்கள் எப்படியானால், நான் சபைக்கு வரும் பொழுது போதகர் என்பதை பார்க்கிறார்கள், வீட்டிலே இந்த போதகம் பண்ணுகிற இந்த போதகத்தினுடைய தன்மையோடு வாழுகிறாரா என்பதையும் அவர்கள் பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் தங்களுக்குரிய உரிமையோடு அப்பான்னு கூப்பிடுறதும், மாமான்னு கூப்பிடுறதும், சித்தப்பான்னு கூப்பிடுறதும், பெரியப்பான்னு கூப்பிடுறதும், தங்களுக்குரிய உரிமையோடு கூட கூப்பிடுகிற அந்த உரிமையும் உண்டு. அதே நேரத்தில் சபையிலே போதகராக இருக்கிற அந்த போதக தன்மையும் இருக்கிறதான ரெண்டத்தையும் சேர்த்து தான் பார்ப்பாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ தேவனை அறிந்து கொள்ளுகிற தன்மை என்பது
நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ அவர் ஒரு ஆண்டவர், ஒரு ராஜரிகம் பண்ணுகிறவர், ஒரு ராஜா, ஒரு மேன்மை உள்ளவர் என்று சொல்லி இந்த மேன்மைக்குரிய காரியங்களிலேயே பார்க்கிற தன்மையிலே பார்த்ததினால்தான் நல்ல வேதத்தை அறிந்திருந்த ரபிமார்கள், யூத குருக்கள், வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள், வேத ஞானிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கூட இவர்தான் அந்த மேசியா, வேதத்தில் எழுதப்பட்ட தீர்க்கதரிசிகள் சொல்லியிருந்த ஒருவர் வருவார் என்று சொன்னாரே அந்த மேசியா இவர்தான் என்று சொல்லி அறியாது விட்டு விட்டார்கள். ஒரு நல்ல உறவின் முறையிலே நீங்கள் அவரை அறியவில்லை, ஒரு நல்ல நெருக்கத்திற்குள்ளே நீங்கள் அவரை அறியவில்லை, ஒரு உன்னத அனுபவத்திற்குள்ளே நீங்கள் இன்னும் அவரை அறியவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த ஆண்டவரை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு 3 படிகள் மாத்திரம் உண்டு. இந்த 3 படிகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு வரிசையாய் நான் சொல்லுகிறேன். நேரம் நமக்கு அனுமதிப்பதை போல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிக்க. நீங்கள் பஸ்காவிற்கு ஆயத்தமாக வேண்டுமானால் ஆண்டவர் குறித்திருக்கிற வேலையை அறிய வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய வேலையை அறிய வேண்டுமானால் முதலாவது நீங்கள் ஆண்டவரை சரியாய் அறிய வேண்டும். நீங்கள் ஆண்டவரை அறிய வேண்டுமானால் அவர் ராஜா, தேவன், மகத்துவம் உள்ளவர் அப்படின்ற ஒரு பெரிய காரியத்தை இந்த உலகத்தில் நாம் அறிந்து கொண்ட அந்த பொதுவான அறிவோடு கூட அவரோடு கூட இருக்கிற உறவின் முறையிலான ஒரு அறிவு நமக்கு வேண்டும். அந்த உறவின் முறையான ஒரு அறிவு என்று சொன்னால் 3 வழிகளிலே உண்டு. ஒரு தகப்பனை ஒரு பிள்ளை எப்படி அறிய முடியுமோ அப்படியாய் நாம் அறிய வேண்டும். இப்படி சொல்லுகிறேன், ஒரு பிள்ளை தகப்பனை எப்படி அறியுமோ அதை போல நாம் தேவனை அறிய வேண்டும். ஒரு வேலைக்காரன் எப்படி தன் எஜமானை அறிவானோ அதை போல நாம் தேவனை அறிய வேண்டும். ஒரு மணவாட்டி தன் மணவாளனை எப்படி அறிவாரோ அதை போல நீங்களும் நானும் நம் தேவனை அறிய முயற்சி செய்ய வேண்டும். நீங்க ஆண்டவர் அறியணும்னா அவர் ராஜா, ரட்சகர், இதெல்லாம் நமக்கு தெரியும், ஏன்னா ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனால் இதை காட்டிலும் ஆண்டவர் இன்னும் அவரை அறிவதற்கு நம்ம இன்னும் ஒரு நெருக்கத்திற்குள்ளே கொண்டு வருகிறார். வேதத்தில் இந்த 3 அடிப்படையான காரியங்களை அறியாமல் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. நீங்கள் முதலாவது தேவனை எப்படி அறியணும்னா, ஒரு பிள்ளை தன் தகப்பனை, பிள்ளை என்று சொன்னால் ஒரு மகள் தன் தகப்பன் தாயை, ஒரு மகள் தன் தகப்பன் தாயை அப்படி வைத்துக்கொள்ளுங்க, சரிங்களா? நான் பிள்ளை மகன் அப்படின்னு சொல்வது பொதுவான வார்த்தையிலே சொல்லுகிறேன். அப்படின்னா மகள் கிடையாதா அப்படின்னு யோசிக்காதீங்க. மகன்னு சொன்னாலும் மகள்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று அப்படின்னு நினச்சிக்கோங்க வேதத்தின்படி. ஏன் அப்படின்னு சொன்னால் ஆண் என்றும் பெண் என்றும் கிடையாது நமக்கு வேதத்தில். எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நாம் அதை தெரியப்படுத்துவதற்காக நான் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன். ஒரு மகன் தன் தகப்பனை அறிவதைப் போல நீங்களும் நானும் தேவனை அறிய வேண்டும். ஒரு வேலைக்காரன் தன் எஜமானை எப்படி அறிந்து கொள்வானோ அதை போல நீங்களும் நானும் அறிய வேண்டும். ஒரு மணவாட்டி தன் மணவாளனை எப்படி அறிய விரும்புகிறாளோ அறிவாளோ அதை போல நீங்களும் நானும் தேவனை அறிய வேண்டும். இந்த 3 விதமான அறிவிற்குள்ளாய் நாம் வளராமல் அவருடைய நேரத்தை நாம் அறிய முடியாது. அவருடைய நேரத்தை அறிய முடியாது. சாயந்தரம் 5:30 மணி 6 மணி ஆச்சுன்னா பிள்ளைக்கு தெரியும் யார் வருவா வேலையிலிருந்து. அப்பா அல்லது அம்மா சொல்லுங்க, வருவாங்க. அம்மா இந்த நேரத்தில் வந்துடுவாங்க, அப்பா இந்த நேரத்தில் வந்துடுவாங்க, தாத்தா இந்த நேரத்தில் வருவாங்க, ஆச்சி இந்த நேரத்தில் வருவாங்க. ஒரு பிள்ளைக்கு தான் வீட்டுக்கு யார் யார் எப்பப்போ வருவாங்க போவாங்கன்ற எல்லாமே தெரியும். நீங்கள் வேலை செய்கிற வேலை இடத்துல எடுத்துக்கொள்ளுங்களேன், வேலை இடத்துல எடுத்துக்கொள்ளுங்களேன். உங்களுக்கு ஒரு வேலை நல்லா தெரியும், நீங்கள் செய்வீங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுமோ அப்படி செய்கிறத பார்க்கலாம். உங்கள் எஜமான் இந்த வேலை எப்படி செய்ய விரும்புவாரோ அப்படி தான் செய்வீங்க. ஒரு வேலைக்காரன் தன் எஜமானுடைய விருப்பம் அதை கேட்டதை போல அவன் அறிய வேண்டும். ஒரு மணவாட்டி மணவாளனை அறிவது அப்படின்னு சொன்னால், ஒரு மணவாட்டி மணவாளனை எப்படி அறிவது அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டிலேருந்து கிளம்புற நேரத்தில், வீட்டிலேருந்து வெளியில் வர நேரத்தில், இல்லை வீட்டுக்கு போகிற நேரத்தில், வீட்டுக்கு போன பின்பு
அல்லது நம்முடைய வீட்டில் நடக்கிற செயல்கள் செயல்பாடுகள் இது எல்லாவற்றிலும் நமக்கு தெரியும். எந்த வேலையை யாருக்கு எப்படி செய்தால் கரெக்டாக இருக்கும். அப்பாவுக்கு பிடிக்கிற மாதிரி பிள்ளைகளை அம்மா தள்ளுவாங்க, அம்மாவுக்கு பிடிக்கிற மாதிரி பிள்ளைகளை அப்பா தள்ளுவாங்க. பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு ஏற்றதை போல அந்த குடும்பத்திலே தங்களுடைய காரியத்தை மாற்றிக்கொள்ளும். இதுதான் ஒருவரை ஒருவர் அறிவது. கவனிங்க, இன்றைக்கி நான் முதலாவது ஒரு பகுதியில் நான் வருகிறேன். கவனிங்க, ஒரு பிள்ளை தன் தகப்பனை அறிவதை போல. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து இன்றைக்கு நம்ம ஆரம்பிப்போமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஒரு முக்கியமான சில சம்பவங்கள் கதை மாத்திரம் இன்றைக்கு நான் சொல்லி நான் உங்களுக்கு நிறைவு செய்கிறேன். வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை எத்தனை முறை நீங்கள் வாசிச்சிருப்பீங்களோ தெரியாது. இதில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி செய்தார் அப்படின்னு சொல்லலை, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்தார்னு இருக்கு. அப்போ பிள்ளைகளா இருக்கிறது ஒன்று, பிள்ளைகளுக்குரிய அதிகாரத்தில் இருப்பது என்பது ஒன்று. இப்படி சொல்லுகிறேன், எல்லாரும் பிள்ளைகளா மாறிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுக்குள்ளே தன் தகப்பன், தன் தாய், தன் குடும்பத்தை பற்றின ஒரு அதிகாரம். அதை எப்படி சொல்லுகிறேன், புரியுற மாதிரி சொல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிள்ளைகள் பிறக்கிறார்கள் என்று சொன்னால் வீட்டிலே பிறந்த முதற் பிள்ளை ஏதோ அந்த பிள்ளைக்கு தான் தகப்பனுடைய ஸ்தானம் உண்டாகும். சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லுவார்கள். தகப்பனுடைய சொத்துக்களிலிருந்து, தகப்பனுடைய அதிகாரத்திலிருந்து, அடுத்து சந்ததியை நடத்துகிற அதிகாரத்திலிருந்து எல்லாம் முதற் பிள்ளைக்கு தான் கொடுக்கப்படும். ஆனால் சில இடங்களிலே முதற் பிள்ளைகள் தவறு செய்கிறபடியினாலே அது அடுத்த பிள்ளைகளுக்கோ மற்ற பிள்ளைகளுக்கோ கொடுக்கப்படுவதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி யாருக்கு கொடுத்துருக்குறாங்கன்றதை சொல்லுங்க பார்க்கலாம். ரூபன் தவிர்க்கப்பட்டு யூதாவிற்கு கொடுக்கப்பட்டது, யோசேப்பிற்கு கொடுக்கப்பட்டது. சரிங்களா? இன்னொருத்தர் வேற யாராவது சொல்லுங்க. ஏசா தவிர்க்கப்பட்டு யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது. சரி, அப்போ பிள்ளைகளா இருப்பது ஒன்று, பிள்ளைகளுக்குரிய அதிகாரமாக இருப்பது ஒன்று. அப்ப ஆண்டவர் இங்க கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, பிள்ளைகளா நிறைய பேர் கூப்பிடுவாங்க, ஆனா பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் ஒன்று இருக்குது. யாருக்கு இருக்கு? யார் அவரை விசுவாசித்து யார் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். இப்ப பிள்ளைகளா எல்லாரும் மாறியாச்சு. பிள்ளைகளுக்குரிய அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்து ஆயிற்று. நமக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். கவனிங்க, இந்த அதிகாரத்தை பெற்றவர்கள் கவனிங்க, உலகத்தில் எப்படி வாழ்றது, உலகத்திற்குரிய காரியங்களில் எப்படி நம்ம வளருது, எப்படி பயிரிட்டு எப்படி நம்ம பெரிய ஆளாக மாறுறது, நம்ம அப்பாவை காட்டிலும் நம்ம அம்மாவை காட்டிலும் நம்முடைய குடும்பத்தை பார்க்கலாம் நம்ம எப்படி மேலே போகிறது அப்படின்னு நினைக்கிறது ஒரு சாதாரண பிள்ளையினுடைய எண்ணம். ஆனால் அதிகாரம் பெற்ற பிள்ளை எப்படி தெரியுங்களா வளரும்? தன் தகப்பன் எதை செய்து வருகிறானோ, தன் தகப்பனுடைய காரியங்கள் என்னவோ அவைகளை அறிந்து அதிலே இன்னும் எப்படி நான் வளர்ச்சி கொண்டு வர வேண்டும், அதுதான் அதிகாரம் உள்ளது. அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் தகப்பனுடையது என்னது, தகப்பன் எப்படிப்பட்டவர், தகப்பனுக்குரிய காரியம் என்ன என்பதை நீங்கள் தகப்பனை அறிகின்ற ஒரு பிள்ளையை போல அறிவீர்களானால், சில நேரங்களில் சொல்லுவாங்க தெரியும், அப்பா மாதிரியே பையன் அப்படின்வாங்க, அப்பா மாதிரியே மகன் இருக்கிறான், அம்மா மாதிரியே பண்றான் இவன். நம்முடைய அறிதல் சரியாய் வரும் பொழுது நம்முடைய வளர்ச்சியும் அதே மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இன்னும் கூட சொல்லணும்னா ஒரு உதாரணத்திற்குள்ளே நம்ம போயிடுவோமே. நம்ம இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளணும். உதாரணத்திற்கு நேரம் இல்லாதனால உதாரணத்திற்குள்ளே போயிடலாம். நமக்கு வேதத்தில் நன்றாய் அறிந்த ஒரு சம்பவம், லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 2 குமாரர்கள், கெட்ட குமாரன் என்று சொல்லப்படுகிற ஒரு தலைப்பின் கீழாய் வருகிற ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள்,
அதிலே இளையவன் தகப்பனிடத்திலே தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாவற்றையும் பெற்று துன்மார்க்கமாய் செலவழித்து சாப்பாட்டிற்கு வழி இல்லை என்று சொல்லும் பொழுது என் தகப்பனுடைய வீட்டிலே சாப்பாடு இருக்கிறது என்று அறிந்து தகப்பனிடத்தில் வந்த மன்னிப்பை கேட்டு தகப்பனிடத்திலிருந்து அதிகாரத்தையும் நன்மையும் அவன் பெற்றுக்கொண்ட ஒரு சம்பவத்தை நாம் வாசித்திருக்கிறோம். இன்னைக்கு நான் ப்ராடிகல் சன்னுக்குள்ளே போக விரும்பலை. கெட்ட குமாரனுடைய சம்பவம் என்று சொல்லப்படுகிற கெட்ட குமாரனுக்குள்ளே நான் போகவில்லை. அதே வீட்டில் இருந்த மூத்த குமாரனை பற்றி இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். இந்த மூத்த குமாரனிடத்தில் அவன் தகப்பன் சொல்கிற ஒரு வார்த்தை ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு வார்த்தையாய் எனக்கு காணப்பட்டது. நீங்கள் 31வது வசனத்தை வாசிப்பீர்களானால் 15:31 வாசிங்க. அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. அவர் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது. அப்படின்னா நீங்கள் இளைய குமாரனை பார்க்கலாம், மூத்த குமாரனுடைய செயல்கள் வேதத்தில் கவனிக்கப்படத்தக்கது. இளைய குமாரன் கெட்டு போனவர்களுக்கு ஒரு வழியாக இருக்கட்டும் மனம் திரும்புதலுக்கு, ஆனால் மூத்த குமாரன் நன்மை செய்கிறவர்களுக்கு ஒரு நல்ல வழியாய் வேதம் வைத்திருக்கிறார். இந்த மூத்த குமாரன் தகப்பனிடத்தில் பேசும்பொழுது 29வது வசனத்தில் அவர் பேசும்பொழுது ஒரு 3 காரியங்கள் அந்த இடத்துல சொல்லுகிறார். வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக இதோ இத்தனை வருஷ காலங்களாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. அவன் சொல்லுகிறான், தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து, நான் உமக்கு வேலை செய்து. இதை வாசிக்கும் பொழுது நான் இப்படி யோசித்தேன், அவங்க அப்பா சொத்து பிரித்து கொடுத்தார் இல்லைங்களா, இளையவனுக்கு மாத்திரமா இல்லை 2 பேருக்குமா? அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அந்தபடி அவன் அவர்களுக்கு அவனுக்கு அப்படின்னு வரல, அவனுக்குன்னு வந்தா யார் கேட்டானோ அவனுக்கு, அவர்களுக்குன்னு வந்தா 2 பேரும் பிரிச்சாச்சு. இப்போ இவனுக்கு ஒன்று பார்க்க சொத்து இருக்குது. சொத்து இருக்கிறவன் என்ன பண்ணும் சொல்லுங்கள், என்ன பண்ணும்? தான் சொத்தை எப்படி பெருக்கணும் அதான் பார்ப்பாங்க இல்லைங்களா. ஆனால் இவன் என்னத்தில் சொன்னால், நீர் எனக்குன்னு ஒரு பங்கை கொடுத்தீரு, ஆனாலும் நான் உமக்கு தான் ஊழியம் செய்துட்டு இருந்தேன், எனக்காக நான் எந்த ஊழியமும் செய்யலை, எனக்குன்னு நான் எதையுமே செய்யலை, எனக்குன்னு செய்ய வேணுன்ற முயற்சியை நான் எடுக்கலை, உமக்காக ஊழியம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சொத்து இங்கே பெருகுது. இதுதான் தேவனை அறிகின்ற அறிவு. நீங்கள் ஆண்டவர் அப்பான்னு கூப்பிடுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்பான்னு கூப்பிடுற 1000 பேரில் ஒருத்தருக்கு 1000 பொறுப்பு இருக்கணும். இந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும், என் தாயினுடைய இருதயம் எப்படி இருக்கும்? நீங்கள் இவனுடைய வாழ்க்கையில் வாசித்து பாருங்கள். அந்த 15ஆம் அதிகாரத்தில் இவனுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். நான் ஊழியம் செய்தேன் அப்படின்னா எனக்காக நான் செய்யலை, உமக்காக தான் செய்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது உலகத்தில் இருக்கிற யாரையும் அவர் தனக்காக சேர்க்கலையாம், பிதாவினிடத்தில் சேர்த்தாராம். பரலோகத்திற்கு சேர்க்கிற வேலையை செய்தார். தனக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து கொள்வோம், தனக்கு ஒரு குழுவை சேர்த்துக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து வரவில்லை. தனக்காக ஏதேனும் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் வரவில்லை. பிதாவினுடைய சித்தத்தின்படியாய் நான் இந்த உலகத்தில் செய்வதற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், தகப்பனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் அல்லது நீங்கள் உண்மையாகவே தகப்பனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்களானால், நீங்கள் தகப்பனை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருப்பீர்களானால், உங்க வேலையை பார்க்கலாம் உங்க தகப்பனுடைய வேலையை நீங்க கவனிப்பீங்க. 12வது வயதில் இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னார். நானும் உன் தகப்பனும் உன்னை தேடினோம் அல்லவான்னு சொல்லும் பொழுது இயேசு என்ன தெரியுங்களா சொன்னார்? நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள்? என் பிதாவிற்கு அடுத்தவைகளை. அப்போது உங்கள் மனசில் யோசிங்க, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, குடும்பத்தை பார்க்குறீங்க, இதெல்லாம் நீங்கள் செய்கிற கடமை செய்துட்ருக்கீங்க. ஆனால் இந்த கடமைக்குள்ளே மறைந்திருக்கிற ஒரு காரியம் இருக்குது. என்னென்னா,
பிதாவை அறிந்து நடக்கின்ற, தேவனை அறிந்து நடக்கிற ஒரு நடக்கை இதற்குள்ளே எல்லாவற்றிலும் இருக்கிறது. அவன் நான் எனக்காக செய்தேனோ இல்லையோ, இத்தனை வருஷ காலம் உமக்காய் நான் ஊழியம் செய்தேன். நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் வாழ்கிறது ஆண்டவருக்காக வாழ்கிறீங்களா இல்லை உங்கள் குடும்பத்துக்காக வாழ்கிறீங்களா? இன்றைக்கி பாதி பேர் குடும்பத்துக்கு தான் வாழ்கிறோம், மீதி பேர் பிள்ளைகளை பெற்று ஐயோ இந்த பிள்ளைகள் 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 அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கோம். பிள்ளைகளை நல்லா கவனிங்க, நல்ல வழியில் வளர்த்துடுவாங்க, அவளுக்கு நிறைய கவனம் செலுத்துங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இதை பார்க்கிலும் நம்முடைய பரலோக தகப்பன் சொல்லுகிறத செய்யணும், அதுதான் முக்கியம். இதை இப்படி சொல்கிறேனே, அவர் நம்ம சரியாக வளர்க்குறாருன்றதுனால தான் நம்ம பிள்ளைகளை சரியாக வளர்க்குறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா நமக்கு எப்படி தெரியும்? அவர் நமக்கு இறக்கம் பாராட்டுறார், அதனால தான் இறக்கம் பாராட்டுறோம் பிள்ளைகளுக்கு. அப்போ எங்கே போனாலும் அவருடைய லெவல் இல்லாமல், அவருடைய சிந்தனை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு உண்மையாக நீங்கள் சொல்ல முடியுமா, ஆண்டவரே உமக்காக தான் நான் வாழ்கிறேன்? ரெண்டாவது, நீங்கள் அந்த 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் அடுத்த பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களானால், உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை வருது, ஒரு காலம் உம்முடைய கற்பனையை அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவன் எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்கான். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னால் 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் என்னுடைய கற்பனையை கை கொள்ளுகிறவன் அப்படின்னு சொல்கிறார். என் மேல் அன்பாய் இருக்கிறான், நானும் என் பிதாவும் அன்பாய் இருக்கிறோம். அப்படின்னா அந்த கற்பனையை கை கொள்றதுன்னு சொன்னாலே அன்பு, அதுதான் முக்கியம். முதலாவது அவன் தனக்காக வாழல, தன் தகப்பனுக்காக வாழ்கிறான், தகப்பனையே நோக்கி வாழ்கிறான். ரெண்டாவது தகப்பன் மேல் அன்பு வைக்கிறான். அப்படின்னா அவர் சொன்ன ஒரு காரியத்தையும் அவன் மீற மாட்டான். நீங்கள் இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம், இதே இடத்துல இன்னொரு பகுதியும் வாசிக்கலாம். நீங்கள் வாசிங்க. சந்தோஷமாய் இருக்கும்படி, என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலமும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. அவன் வந்துட்டான்னு பெரிய விருந்து செய்துட்டீங்க. அவன் கேட்குறான், எனக்காக நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கலையே அப்படின்றான். நான் கேட்குறேன், அவனையே பார்த்து திருப்பி கேட்கலாம். இப்போ நம்மளே யோசிச்சு பார்ப்போமே, ஏன் உனக்கு தான் உங்கள் அப்பா சொத்தை திருப்பி கொடுத்தார்ல, பாதி கொடுத்தார்ல, அந்த சொத்துலேருந்து உன்னால் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்க முடியாதா? உன் நண்பர்களோட சந்தோஷமா இருக்க முடியாதா? உன் சிநேகிதர்களோட சந்தோஷமா இருக்க உன்னால முடியாதா? அந்த கேள்வியை நம்ம அவனை திருப்பி கேட்கலாம். ஆனால் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? எங்க அப்பாவுக்கு தெரியாம நான் ஒன்னையும் செய்தது கிடையாது. ராமன் சொல்லுங்க. 3 காரியம் இங்கே ஒரு பிள்ளை தகப்பனை அறிந்திருக்கிற அறிவில் சரியாய் சொல்லப்படுகிறது. 1, உமக்காய் ஊழியம் செய்த. 2வது, உம்முடைய கட்டளை மீறினதில்லை. 3வது, ஏன் இஷ்டத்திற்கு நான் எதையுமே செய்ததில்லை. இந்த வாழ்க்கையை அப்படியே இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் ஒப்பிட்டு பாருங்களேன், அப்படியே இருக்கும். அவர் தான் இஷ்டமாக எதையும் செய்யலை, பிதாவினுடைய கட்டளை தான் நிறைவேற்ற வந்தார். அதே நேரத்தில் ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் சரி பிதாவுக்கு தெரியாமல் எதையுமே செய்தது கிடையாது. பிதாவை எந்த இடத்துல விட்டு கொடுத்ததே கிடையாது. இதுதான் வேதம் சொல்லுகிறது, நான் என் பிதாவை அறிந்திருக்கிறேன், அவர் என்னை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எந்த காரியத்திலும் சரி, இன்றைக்கு முதலாவது நம்முடைய தேவன் காலங்களிலே கவனம் உள்ளவர். அவருடைய காலத்தை அறிய வேண்டுமானால் நீங்களும் நானும் அவரை அறிய வேண்டும். நீங்கள் அவரை சரியாய் அறிவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உண்மையாய் அவரை அறிந்தவர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் இந்த 3 அறிவு இருக்கணும். 1, அவருக்கு ஊழியம் செய்கிற காரியத்தில் அல்லது அவருடைய காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். 2வது, அவரிலே உங்களுடைய அன்பை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். 3வது, எந்த காரியத்தை உங்கள் இஷ்டப்படி செய்யாமல் தகப்பனுடைய விருப்பம். இதுதான் ஒரு பிள்ளை தகப்பனை அறிகின்ற அறிவு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள நானும் இன்னைக்கு அதை தான் சொல்லணும். நான் முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்டேன், அதிலே முடிக்கிறேன். எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? உண்மையாக சொல்ல முடியும், ஆண்டவரே உமக்காக தான் நான் வாழ்கிறேன், உமக்காக தான் வாழ்கிறேன். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று நாம் ஜெபித்து முடிக்கலாம்.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.